கைஸ் வெல்கம் டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஒரு த்ரில்லர் படம். ஒரு ஊர்ல சின்ன சின்ன திருட்டா பண்ணிக்கிருக்க ஒரு 3 பேரு ஒரே திருட்டு பெரிய திருட்டா பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள திருட போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க திருட போற வீடு வந்து ஒரு சைக்கோவோட வீடுன்னு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க தப்பிச்சு வர்றதுக்காக போராடுவாங்கல்ல, அதுதான் படமே. இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு செகண்டுமே பரபரப்பா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. படத்தோட ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கிற ஒரு வீட்டெல்லாம் காட்டுறாங்க. வீடு நிறைய இருக்கு, ஆனா மக்கள் நடமாட்டமே இல்ல. அப்படிப்பட்ட இடத்துலதான் ரோட்ல ஒரு பொண்ணை வந்து ஒருத்தவன் முடிய புடிச்சு இழுத்துட்டு போவான். இந்த சீனை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு 3 பசங்க ஒரு டோரை ஓபன் பண்றாங்க. கவுண்ட் டவுன் குறைஞ்சுக்கிட்டே வருது. பார்த்தா அந்த கவுண்ட் டவுன் முடியறதுக்குள்ள இவங்க அதை ஆஃப் பண்ணலைன்னா போலீஸுக்கு சிக்னல் போயிடும். அப்போ உடனே அங்க போலீஸ் வந்துருவாங்க. அதனால கவுண்ட் டவுன் முடியறதுக்குள்ள அதை ஆஃப் பண்ணணும். இதுல 3 பேர் இருக்காங்களா, ஒருத்தன் பேர் அலெக்ஸ், அந்த பொண்ணு பேர் ராக்கி, இன்னொருத்தன் பேர் மணி. மணினா பணம், அந்த மாதிரி. நம்ம ஊர் மணி இல்ல. இந்த அலெக்ஸ் இருக்கால, அவன் என்னதான் திருடனா இருந்தாலுமே ரொம்ப கரெக்டா இருப்பான். எல்லா பேரையும் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம திருடுற மொத்த பணமும் சேர்த்து $10,000 மேல இருக்க கூடாது. என்ன காரணம்னா மாட்டினா கூட தண்டனை கம்மி. ஆனா மீதி 2 பேர் அப்படி இல்ல. அவங்க பணம்லாம் திருடல, வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் எடுக்கிறாங்க. எந்தெந்த பொருள் விக்கிற மாதிரி இருக்கோ அந்த பொருளை மட்டும் தான் திருடுவாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பெட்ரூம் போயிட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாக்குது. இந்த பக்கம் பார்த்தா மணி தேவையில்லாத வேலை பார்த்துக்கு இருக்கான். ஒவ்வொரு கேங்லயும் இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான், சொல்றதை கேட்காமே. அந்த மாதிரி ஆண்டுதான் எல்லாத்தையும் திருடி முடிச்சுட்டு போறப்ப என்ன பண்றாங்கன்னா கல்ல விட்டு அந்த வீட்டுல கண்ணாடியை உடைச்சிட்டு அலாரத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு ஓடிடுறாங்க. இது வந்து ஒரு திருட்டு மாதிரி தான் இருக்கணும், ஆனா யாரு திருடுறோம்னு தெரியக்கூடாது. ஆனா உள்ள போகும்போது எப்படி இவங்க சேஃபா உள்ள போனாங்கன்னு பார்த்தா, இப்போ இவங்க கார்ல போய்க்கு இருக்காங்க. அப்ப மணி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். அலெக்ஸுக்கு வந்து ராக்கியை பிடிக்கும், ஆனா ராக்கி வந்து மணியை தான் மணி கூட தான் சுத்திட்டு தெரியவா. நீயும் வந்துரு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவன் சொல்லுவான், இல்ல இங்க எனக்கு அப்பா இருக்காங்க, வர முடியாது என்னால. அப்படியே கட் பண்ணா அலெக்ஸ் வீட்டுக்கு போறான். அப்பா இருக்கீங்களான்னு கேக்குறான். அவங்க அப்பா ரூமுக்குள்ள போறான். அவங்க அப்பா வந்து ஒரு சாவியை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த சாவியை எடுத்து அதை ஓபன் பண்றான். அந்த லாக்கரை ஓபன் பண்ணி சாவியை உள்ள வைக்கிறான். என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து இந்த ஊர்லயே பெரிய ஒரு செக்யூரிட்டி கம்பெனி நடத்திக்கிருக்காரு. அதனால இந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க, நிறைய சொத்து வச்சிருக்கவங்க, அவங்க வீட்டோட ஒரு டூப்ளிகேட் சாவியை வந்து இவங்ககிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை வந்து அலெக்ஸ் வந்து இந்த சாவியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிக்கிருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மணியை கட்டுறாங்க. அவன் வந்து திருடின பொருளுக்கெல்லாம் ரொம்ப கம்மியா காசு தருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்கான். திருட்டு பொருளுக்கெல்லாம் அவ்வளவுதான் தர முடியும், உனக்கு அதிகமா வேணும்னா, பணம் அதிகமா வேணும்னா நீ பணத்தை தான் திருடி இருக்கணும். பொருள் வந்து திருட்டு பொருளுக்கு இவ்வளவுதான் மதிப்பு. அப்ப இந்த மாதிரி நாங்க பணம்லாம் திருட மாட்டோம் அப்படின்னு மணி சொல்லுவான். அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், உனக்கு ஒரு டிப்பு தரேன். அவன் அங்க கேட்ட டிப்பை வந்து இங்க வந்து பசங்கள்ட்ட சொல்லிக்கி இருப்பான். ஒரு வீடை காமிக்கிறான். இந்த வீட்டுல வந்து உங்க அப்பாவோட செக்யூரிட்டி ஆபீஸ்ல தான் கீ இருக்கு. அப்ப அலெக்ஸ் சொல்றான், இந்த தெருவை பத்தி நமக்கு தெரியுமே, இது வந்து ஒரு பேய் பிடிச்ச தெரு, இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மணி சொல்லுவான், இல்ல இல்ல, இங்க ஒரே ஒரு ஆள் இருக்காரு, அவர் வந்து எக்ஸ் ஆர்மி மேனு. இந்த வீடை பார்த்தா இங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்லுவான். இல்ல இல்ல, இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வருடத்துக்கு முன்னுக்கு ஒரு கதையை சொல்றான். இந்த ஆர்மிக்காரங்களோட பொண்ணை வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வந்து காரை வச்சு ஏத்தி கொன்றுச்சு. அது வந்து ஒரு பெரிய கேஸ் ஆயிருச்சு. அந்த கேஸை முடிக்கணுன்றதுக்காக அந்த பெரிய பணக்கார வீட்டுக்காரங்க வந்து இவருக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது எப்படி ஒரு $3,00,000 மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி மணி சொல்றான். நம்ம ஊர் காசுக்கு இது எப்படி 2 கோடி ரூபாய்க்கு மேல வரும். இதை மட்டும் நம்ம திருட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில திருடவே தேவையில்ல, நம்ம அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மணி சொல்றான். ஆனா இந்த அலெக்ஸ் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். நம்ம பணம்லாம் திருடக்கூடாது, பணம்லாம் திருடினா மாட்டிக்கிடுவோம், தண்டனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஓவரா ஆசைப்படக்கூடாது, ஓவரா ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அலெக்ஸ் சொல்லி இருக்கும் போது இங்க ராக்கி சொல்லுவா, அப்படியே ப்ளீஸ் தான், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணுவோம், அவளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது போல, அதனால இதை ஒரு லாஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அலெக்ஸ் வந்து இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்க வேணா பண்ணிக்கோங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா கிளம்பிடுறான். அப்படியே இங்க கட் பண்ணி இந்த அலெக்ஸை வந்து வீட்டுல காமிக்கிறாங்க. அப்ப அலெக்ஸுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார் அனுப்புறான்னு பார்த்தா ராக்கி தான் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்கன்னா, தயவு செய்து எனக்காக அதை ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணு அப்படின்னு கெஞ்சிரா. அலெக்ஸ் வந்து அந்த நெட்ல அந்த வீட்டை பத்தி போட்டு பாக்குறான். பார்த்தா அந்த கேஸ் இதெல்லாம் நடந்தது எல்லாமே உண்மை, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு, இது எல்லாமே போட்டிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ராக்கியை காமிப்பாங்க. ராக்கி வந்து அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க அம்மா,
அவங்க அம்மா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோட குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ராக்கியை தப்பு தப்பா நிறைய பேசுவாங்க. ராக்கிக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க, கியூட்டா அழகா இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு பீச்சுக்கு போகணும், என்னால கூட்டு போக முடியாதேம்மா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவளுக்கு ராக்கிக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னா, அலெக்ஸ் அனுப்பிச்சிருப்பான், ஓகே லெட்ஸ் டூ திஸ், நம்ம இதை ஒரு தடவை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து ராக்கியை பிடிக்கும். நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம், நான் உன்னை பீச் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்படியே கட் பண்ணா இந்த படம் இருக்கிற வீடு இருக்குல்ல, அந்த தெருக்குள்ள போவாங்க. அந்த தெருவே பார்த்தா பேய் பிடிச்ச தெரு மாதிரி இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் காருக்குள்ள உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க கையில ஒரு டாட்டூ போட்டிருக்காங்க. அப்ப வந்து அலெக்ஸ் வந்து கேக்குறாரு, என்ன டாட்டூ இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல குடிச்சிட்டு எங்க அம்மா வந்து என்னைய கார் டிக்கில போட்டு அடைச்சிருவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு தடவை நான் பயங்கரமா அழுதுக்கு இருந்தேன். அப்போ அங்க ஒரு லேடி பேக் வந்து எனக்கு கம்பெனி கொடுத்துச்சு, நான் பயப்படாம இருந்தேன். அதனால அது ஞாபகமா நான் இந்த டாட்டூ போட்டிருக்கேன். இதை வந்து கலிபோர்னியா போனதுக்கு அப்புறம் இதை நான் வந்து கலரிங் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் டாட்டூ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்லுவா. சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து மணி வருவான். டைம் லாப்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறான். அவன் கேமரா வந்து நேத்தே வச்சிருப்பான் போல. பார்த்தா அந்த 24 மணி நேரத்துல ஒரு ஆள் கூட அந்த ஏரியாக்குள்ள வரவே இல்லை. அந்த வீடு வந்து ஃபுல் கவர்ல இருக்கு, யாருமே வீட்டுக்குள்ள வந்து வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயும் யாரும் போல. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்மி மேல 5 நாளைக்கு ஒரு தடவை தான் வெளியே வருவாராம். அதனால நம்ம ஈஸியா கொள்ளையடிச்சிடலாம். உள்ள போறோம், குளோரோஃபில் பாம்பு போடுறோம், அவனை மயக்க நிலைக்கு அவன் மயங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மணி சொல்லுவான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க காருக்கு வெளியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு நாய் வந்து ரொம்ப அக்ரஸிவா கத்துது. என்னன்னு பார்த்தா கேட் வீலர் நாய் தான் அது. அவ்வளவு அக்ரஷன் அதுக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த ஆர்மி மேன் நின்றுக்கு இருப்பாரு. அவர் கையில வந்து அந்த ஸ்டிக் வச்சுட்டு நடந்துக்கு இருப்பாரு. அப்போ வந்து அலெக்ஸ் கேட்பான், என்னடா அவனுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னா, ஆமா ஏதோ ஆர்மில பாம்புல வெடிச்சு அவர் கண்ணு தெரியாம போயிருச்சு அப்படின்னா, ஏய் கண்ணு தெரியாம இருக்க வேண்டிய நம்ம கொள்ளடிக்க கூடாதுடா, தப்புடா அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்லுவான். அப்போ மணி சொல்லுவான், அவன் ஒன்றும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாதுடா, அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், நம்ம இன்னைக்கு நைட்டு திருடுறதுக்கு சரியான நேரம் அது அப்படின்னு சொல்லி மணி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கு வெளியே நைட் வந்து நிக்கிறாங்க. அந்த நாய் மட்டும் குறைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த நாய்க்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மயக்க மருந்தை தடவி ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும், அதை வந்து நாய்க்கு தூக்கி போட்டோம்னா அது சாப்பிட்டு அது மயங்கிரும். இப்போ வந்து அலெக்ஸ் வந்து சாவியை கொடுக்குறான், அவங்க அப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்த சாவியை. அப்ப வந்து மணி வந்து அந்த சாவியை போடலாம்ட்டு போய் பார்த்தா நிறைய லாக்கு இருக்கு, சாவி ஒண்ணுதான் இருக்கு, லாக் வந்து நிறைய போட்டு வச்சிருக்காரு. அப்ப எதுக்கு இவன் எங்க அப்பா கம்பெனில வந்து சாவியை கொடுத்து வச்சான், இவனே இத்தனை போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் கேட்பான். அதுக்கு வந்து உள்ள நிறைய பொருள் இருக்கு, அதனாலதான் அவன் யாரையும் நம்பாம அவன் ஏகப்பட்ட சாவி தனியா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மணி சொல்லுவான். இப்ப வேற வழியை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செவுர ஏறி குதிச்சு ராக்கி போறா. ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு கதவை திறந்து இவங்க 2 பேர்த்தையும் கூட்டுக்குறா. இப்போ அலெக்ஸ் என்ன பண்ணிக்கிருக்கானா, அந்த டோர் கிட்ட போய் நின்றுட்டு ஒரு ரிமோட்டை வச்சு அமைக்கிட்டு இருக்கான். இப்ப அலெக்ஸ் சொல்றான், நம்ம மெயின் டோர் வழியா வந்திருந்தா நம்மளே ரீஆக்டிவேட் பண்ணிருக்கலாம் அலாரத்தை, இப்போ நம்ம பேக் டோர் வழியா போறதுனால அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதை ஆஃப் பண்றதுக்கான உள்ள ரிமோட் தான் இது. அப்போ மணி வந்து சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். அப்ப அலெக்ஸ் சொல்றான், இல்ல இது வேணாம், ரொம்ப தப்பா இருக்கு, நம்ம கிளம்புவோம், சரியில்லை ஏதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். மணி கேட்காம பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வர்றதுக்கு ஒரு சின்ன மரப்பலகை மாதிரி இருக்கு, அதை உடைக்க ட்ரை பண்ணி பாக்குறான். பார்த்தா அது உள்ள லாக் ஆயிருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாத்ரூம் விண்டோ ஒன்று இருக்கு, அதுக்குள்ள நீ தூக்கி விட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்றான். நான் போறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அவ ராக்கி சொல்லிடுவா. அந்த பாத்ரூம் வழியா வர சின்ன விண்டோ இருக்குல்ல, அதுல உள்ள கண்ணாடியை உடைச்சு உள்ள போயிட்டாங்க ராக்கி. இப்ப உள்ள போய் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணணும், அதனால வெறுன்னு போறாங்க, ஒவ்வொரு ரூமுக்கா போயிட்டு லாஸ்ட் பார்த்தா அலாரத்தை அமர்த்திடுறாங்க. அப்ப மணிக்கும் அலெக்ஸுக்கும் வாக்குவாதம் மாதிரி வருது. இந்த மாதிரி நீ ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தேன்னா ஃப்ரெண்ட் ஜோன்ல மட்டும் இரு, அதை விட்டு முழுக்க வராத, ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மணி சொல்லுவான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ராக்கி வந்து கதவை திறந்துருவாங்க. ஷூவை கழட்டி வச்சுட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி சொல்ல விட்டும் ஷூவை கழட்டி வச்சுட்டு உள்ள போவாங்க. இப்ப 3 பேரும் ஸ்ப்ரெட் ஆகி உள்ள ஏதாவது பணம் ஏதாவது இருக்கான்னு தனித்தனியா தேடி பாக்குறாங்க. அப்ப மணி வந்து மேல ஒரு டிவி ஒரு சத்தம் கேக்குது, அங்க போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா மாடியில ஒரு டிவில வந்து ஒரு சின்ன பிள்ளை மட்டும் தெரியுது, உள்ள ஒரு வயசானவர் தூங்கிட்டு இருக்காரு. அந்த டிவில ஓடிக்கிற பொண்ணு வந்து அந்த இறந்து போனவரோட பொண்ணு போல. இப்ப இந்த மணி என்ன பண்றானா, ஒரு பாட்டில்ல குளோரோஃபார்ம் அதோட சின்ன சின்ன கெமிக்கல் எல்லாம் கலந்து ஒரு மயக்க மருந்து கேஸ் மாதிரி தயார் பண்றான். அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான். ஏன்னா அந்த வயசானவர் படுத்துக்கு இருந்தவர் வந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு போல. அப்படியே பார்த்தா கொஞ்சம் யோசித்துக்கிட்டே இருந்துட்டு டிவியை வந்து ரிமோட்டை வச்சு அமர்த்திட்டு திருப்பி படுத்துருவாரு. இப்ப அவன் என்ன பண்றான்னா, பாட்டில வந்து அவர் கிட்டக்க வச்சுட்டு அதுல இருந்து ஸ்மோக் மாதிரி வருது, இவன் மட்டும் கதவை திறந்து வெளியே வந்துட்டு கதவை பூட்டிடுவான். இப்ப அப்படியே மணி வந்து என்ன பண்ணுவான்னா, கீழே வந்து ஹே அப்படி சவுண்டா கத்துவான். கத்துறோன்னு ஏன்டா கத்துற அப்படின்னோடனே, அவர் நேரம் மயக்கம் அடைஞ்சிருப்பாரா,
நல்லா தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி மணி சொல்லுவான். ஆமா, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அங்க ஒரு டோரை காட்டுறாங்க. அந்த டோர்ல வந்து ஒரு பெரிய லாக் ஒன்று போட்டிருக்கு. அது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போற டோர் போல. இதுலதான் பணம் நிறைய இருக்கும் போல. அதனாலதான் அந்த ஆள் இவ்வளவு பெரிய லாக் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மணி சொல்றான். இதைதான் நம்ம ஓபன் பண்ணணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து டூல் எடுத்து ஓபன் பண்ண பார்ப்பான். ஓபன் பண்ணவே முடியாது அவனால. இப்ப வேற ஏதாவது டூல் இருக்கா அவன்கிட்ட அப்படி கேட்கும்போது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து காமிப்பான். அப்ப அலெக்ஸ் சொல்லுவான், என்னடா கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ஆமாடா, நம்ம எக்ஸ் ஆர்மி மேன் வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன கை வீசிட்டா வர முடியும், அதனால நான் கன் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் கண்ணை வந்து நம்ம பாதுகாப்புக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா இப்போ வந்து டோரை ஓபன் பண்ணா அது நமக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும்ல, அதில் வச்சு அதை வந்து ஒரு சைலன்சர் மாதிரி யூஸ் பண்ணி சுர்ரா டோர் ஓப்பன் ஆயிருது. அலெக்ஸ் பயந்துடுறான். கடுப்பான அலெக்ஸ் வந்து நான் போறேன், இதுக்கப்புறம் நான் இதுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்ப ராக்கி சொல்லுவா, இல்ல இருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவன் கேட்காம இவன் பாட்டுக்கு போயிடுவான். போறப்ப இவனோட ஷூவையும் எடுத்துட்டு போயிடுவான். இங்க பார்த்தா இவங்க டோரை ஓப்பன் பண்றாங்க. ஒரு சின்னதா ஒரு சவுண்ட் வருது. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா அந்த வயசானவர் ரெண்டுக்கு இருப்பாரு. மியூசிக்லாம் ரைஸ் ஆகும். பயங்கரமா இருக்கும் இந்த சீனு. யாருன்னு சொல்லி சாஃப்டா கேட்பாரு. அப்ப வந்து ஹீரோனி அமைதியா இருக்க சொல்லிட்டு இவன் பேசுறான். இந்த மாதிரி சார், நான் தான் சார் குடிபோதையில மாத்தி வந்துட்டேன், நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இவர் முன்னுக்கு மெதுவாக நடந்து வரும்போது கீழே அந்த கிளாம்ப் வந்து காலில் தட்டுப்பட்டுரும். அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது, ஆனால் பயங்கரமா சென்சிபிளான ஆளு. இப்போ வந்து அந்த கிளாம்பு கீழே கிடந்தனால அவர் அந்த டோரை தொட்டு பார்ப்பாரு. தொட்டு பார்க்க போறப்போ மணி வந்து மிரட்டுவான் அவரை. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா பேசாம இது, அதுக்குள்ள உள்ள பொருளை எடுக்காம நான் வெளியே போற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி காமிப்பான். அதுல சின்ன கிளிப்பு சவுண்டு கேட்கும். உடனே அவர் சுதாரிச்சிருவாரு. ஓ, கண்ணை வச்சு நம்மளை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோயினி அமைதியா தான் இருக்காங்க. ரொம்ப அமைதியா, சவுண்டே போடல. ஆனா இந்த வயசானவரும் கிட்டக்க வந்துகிட்டே இருக்காரு. இவன் சொல்றான், கிட்டக்க வராதடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவர் சொல்லல, பக்கத்துல சொல்றான். அப்படியே மெதுவா முன்னுக்கு வந்துகிட்டு அவரோட துப்பாக்கியோட அந்த கையை பிடிச்சிருவாரு. கையை பிடிச்சிட்டு அப்பதான் தெரியும் அவரோட பலம் எவ்வளவுன்னு. இது வரைக்கும் நம்ம கிளவே நினைச்சிருப்போம். அந்த கையை வச்சு மடக்கி அவங்கிட்ட துப்பாக்கியை கொண்டு போவார்ல, அப்போ சொல்லுவான் கடைசியில், இவன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மணி அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ கேட்பாரு, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த மாதிரி நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவர் அப்படியே சுற்றுவார். அது ஒரு யார் எதிர்பார்க்காத நேரத்தில் சுற்றுவாரா, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. துப்பாக்கி சவுண்டை கேட்டுக்கிட்டு போன அழைச்சி திருப்பி வருவான். இங்க வந்து ஹீரோயினி வந்து என்ன பண்ணுவா, பக்கத்துல கிளாத் செட் ரூம் இருக்கும், அதுக்குள்ள போய் உட்காந்துக்குருவா. இந்த கிழமை வந்து என்ன பண்ணுவான்னா, செவுரு இருக்கும், அதை குத்தும் போது அந்த செவுரே இப்படியே உடஞ்சு கீழே விழுகும். இந்த சீன்ல பார்த்தா அலெக்ஸ் பின்னாடி திரும்புவான். பார்த்தா இந்த கிழமை வந்து ஒரு கையில கண்ணை வச்சுக்கிட்டு வேகமா வருவான். இது அவரோட வீடுன்றதுனால, அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம்ன்றதுனால அப்படியே நார்மலா நடந்து வருவாரு. இவன் அப்படியே ஒரு ஓரமா போய் ஒதுங்கிடுவான். இப்ப ஒரு நேரம் வெளியே போறாரு. கதவு லாக் வந்து ஓப்பன் ஆயிருக்க தெரியுது. திருப்பி ஒரு லாக்கை போட்டுட்டு உள்ள வராரு. மறுபடியும் இவர் வந்து அலெக்ஸை நோக்கி வேகமா வராரு. அப்போ வந்து இந்த பாத்ரூம் சிங்க் மாதிரி இருக்கும் ஒண்ணு, அது கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறான். அந்த இவங்க முத ஓப்பன மேல ஒரு ஜன்னல்ல உடைச்சு வந்தாங்களே உள்ள, அதை வந்து பலகை வச்சு அடைக்கிறாரு. இப்போ வந்து கரெக்டா ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்றாங்க, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி. நல்ல வேளை அலெக்ஸ் செல்லு வந்து சைலண்ட்ல இருந்துச்சு. அப்ப அலெக்ஸ் திருப்பி கேட்கறான், நீ எங்க இருக்க அப்படின்னு. இந்த மாதிரி துணிலாம் மாத்துவாங்களா கிளாத் செட்டு, அந்த ரூம்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிருப்பானா. அவ சொல்லுவா உடனே, சரி நீ அங்கேயே இரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவானா. சொன்னோடனே பார்த்தா இந்த வயசானவர் நேரம் அந்த ரூம்குள்ள தான் போவாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வாயை மூடிட்டு அப்படியே உள்ள போய் மறைஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அப்ப இந்த வயசானவர் வந்து செவுத்துக்குள்ள ஒரு இதை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா உள்ள ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர்ல நம்பரை போட்டு பாக்குறாரு. உள்ள பார்த்தா இவங்களோட பணம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த நம்பரை வந்து ஹீரோனி வந்து பாத்துடுறா. அலெக்ஸ் அப்படியே ஹீரோனி கிட்ட வந்துடுறான். வந்துட்டு வா தப்பிச்சு போயிருவோம் நம்ம அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அந்த லாக்கர் கிட்ட போயிட்டு அதை பின் நம்பரை போட்டு ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அவளோட பேக்குள்ள போட்டுக்கிறா. வா இப்ப போலாம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அலெக்ஸ் என்ன சொல்றான்னா, அந்த டோர் ஓபன் பண்ணீங்களே அது நேரம் பேஸ்மெண்ட்டுக்கு போகுது, அங்க இருந்து நம்ம ஒரு வழி பார்த்தோம்ல, அது வழியா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்ண போறான்னு அந்த பொண்ணு போவா. பார்த்தா அந்த வயசானவர் ஓபன் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் வர சீன் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இவங்க தொட போவாங்க, பார்த்தா அந்த இடத்துல அவர் நிற்பாரு. அந்த மாதிரி ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். இவங்க 2 பேரும் அப்படியே அமைதியா நிற்பாங்க. இவங்க 2 பேர் மூஞ்சிலையும் மரண பீதி இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக அந்த பாடியை வந்து அந்த கவரை போட்டு இது பண்றதுக்காக வருவாரு. கவரை போட்டு இருக்கும்போது அந்த அலெக்ஸ் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வைப்பாண்ட. அப்போ வந்து அந்த பலகையில கால் பட்டு சவுண்டு கேட்டுரும். அந்த சவுண்டு கேட்டோன்னு கரெக்டா அந்த இடத்துல கண்ணை நிட்டுறாரு. அப்படியே கண்ணை மெதுவா நகட்டி ஹீரோனிக்கு நேரா நீட்டுறாரு. இந்த பக்கத்து பார்த்தா செல்போன் சவுண்டு கேட்கும். அதை பார்த்து கரெக்டா சுற்றுவாரு. சுட்டுட்டு அதை போய் தொட்டு பார்ப்பாரு. பார்த்தா அது வந்து போனு. அதை செவுத்துல போட்டு எரிஞ்சு உடைச்சிருவாரு. இப்போ அந்த சைக்கோ வந்து பாடி எழுதிட்டு போறாரு தரன்னு. இந்த கேப்ல நம்ம தப்பிச்சிருவோம்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி ஓடுறாங்க.
அப்போதான் எதையோ பார்க்க போனவரு அங்க ஸ்மெல் பண்றாரு. அங்க பார்த்தா ஸ்மெல் பண்ணிக்கிட்டே கீழ போறாரு. ஒரு ஷூ இருந்துச்சு. அதுக்குள்ள பக்கத்துல பார்க்கும்போது இன்னொரு ஷூ வேற இருக்கு. அப்போ அவர் கண்டுபிடிக்கிறாரு 2 பேர் வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஒரு ஆள தான் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேகமா வந்து அந்த லாக்கர்ல கீய போட்டு பணத்த இருக்கான்னு பார்ப்பாரு. பார்த்தா பணம் இருக்காது. அப்படியே கதறிருவாரு ரொம்ப. அப்படியே கீழ பார்த்தா இவங்க இன்னும் வழிய கண்டுபிடிக்கல. வழிய தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து லைட் அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா, இங்கிட்டு திரும்புவாங்கல்ல, கரெக்ட்டா அங்கருந்து ஒரு பொண்ணு தொங்கிக்கிட்டே வேகமா வருவா. பயந்துருவோம் எங்க எல்லாருமே. என்னன்னு பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பொண்ண வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த சைக்கோ. இப்போ வந்து அவன் கண்டுபிடிச்சிடுறான் சைக்கோ. அவங்க எல்லாரும் கீழ தான் இருக்காங்க அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, மேல டிங்ன்னு பெல்லு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த பொண்ணு அசஞ்சா சவுண்ட் கேட்கும் போல. உடனே வேகமா விறுவிறுன்னு கீழ வருவான். இப்ப அந்த பொண்ணு சொல்றா, "என்னைய காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறா. அப்ப அலெக்ஸ் சொல்றான், "இதெல்லாம் நம்ம வேலை இல்ல. நம்ம வெளிய போறதுக்கான வேலைய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, "இல்ல நம்ம காப்பாத்துவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர போய் பார்ப்பா. அதுல பார்த்தா அது வேற யாரும் இல்ல. அந்த கோடீஸ்வரன் இருக்கார்ல, அந்த இந்த சைக்கோவோட மகள ஏத்தி கொண்டாள ஒருத்தி. அவ தான் இவ. இப்ப என்னன்னா கட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவள அவுத்து கூட்டு போவாங்க. கூட்டு போறப்போ அவ சொல்லுவா, அந்த லாக்கர காமிப்பா. லாக்கர்ல போய் நம்ம ஹீரோனுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியும்ல, அந்த பாஸ்வேர்ட போட்டோனே உள்ள ஒரு சாவி இருக்கும். வேகமா அலெக்ஸ் போய் என்ன பண்ணுவான்னா, விறுவிறுன்னு போய் அந்த சாவி இருக்குன்றதுக்காக பூட்ட தொறப்பான்ல. தொறந்து கரெக்ட்டா கதவ தொறப்பான். ஆப்போசிட்ல பார்த்தா சைக்கோ நிப்பான். நின்டு ஒரே ஒரு சுடு. கரெக்ட்டா அது வந்து அலெக்ஸோட காதுல கிழிச்சிட்டு வெளிய வந்துரும் புல்லட். பார்த்தா அதுக்கப்புறம் வரிசையா சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல பார்த்தா ஒரு புல்லட் வந்து அந்த பிளாக் போட்டு வச்சிருந்தால ஒருத்திய, அவன் மேல பட்டு அவ செத்துடுறா. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, தப்பிச்சு ஓடுறதா ட்ரை பண்றாங்க. அவன் பார்த்தா திருப்பி கண்டபடி சுடுறான். அப்படியே அந்த சைக்கோ கீழ இறங்கி வருவான்ல, வரும்போது கீழ யாரோ விழுந்து கிடக்காங்கன்னு தொட்டு பார்ப்பான். தொட்டு பார்த்தா அது வந்து கண்டுபிடிச்சிருவான். லாக்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த அவதான் அப்படின்னு ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துவான். அழுகுறான், "என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். "உங்களை விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியே போறதுக்கான வழி இருக்கும்ல, அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு கம்பியை வச்சு அந்த பூட்டை உள்ள குத்தி அந்த கம்பியை உடைச்சிருவான். சாவி போட முடியாத மாதிரி. அப்ப அலெக்ஸ் சொல்லுவான், "இந்த மாதிரி நம்ம மெயின் டோர் வழியா போய் இந்த சாவி இருக்கு. இதுல இதுல உள்ள ஒரு சாவி மெயின் டோர் ஓப்பன் ஆகும். நம்ம அது வழியா வெளியே ஓடிடுவோம்" அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்லுவான். சொல்லி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஓடி இருக்கும்போது எல்லா லைட்டும் அமர்ந்துரும். என்னடா திடீர்னு லைட் அமருதுன்னு பார்த்தா நம்ம சைக்கோ வந்து மெயின் இறக்கி விட்டுருவான். இந்த சைக்கோ வந்து ஒரு பிளைண்டு. இதனால லைட் இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, லைட் இல்லைனாலும் ஒண்ணும் இல்ல. அவர் பாட்டுக்கு போவாரு. அவரோட வீடு. ஆனா இவங்க 2 பேருக்கும் சுத்தமா கண்ணு தெரியாது. இப்ப அந்த அலெக்ஸ் வந்து மாட்டிக்கிறான் அந்த ஆள்கிட்ட. மாட்டிட்டு கரெக்டா கண்ணை வந்து அவன் நெத்திய வச்சு சுடுவான்ல, பார்த்தா புல்லட் இருக்காது கண்ணுல. அதனால லக்கி ஃபெல்லோ தப்பிச்சிருவான். அப்ப என்ன பண்ணிடுறான் அலெக்ஸ், இந்த ரேக் இருக்குல்ல, அந்த ரேக் அப்படியே வந்து அவர் மேல தள்ளி விட்டுட்டு இவளை கூப்பிட்டுட்டு வந்துடுறான், "வா போவோம் நம்ம" அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்துட்டு அந்த டோரை வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கு, அதை வச்சு முட்டு கொடுத்துட்டு இங்க திரும்பினா ஒரே அதிர்ச்சி. ஏன்னா நம்ம ராட் வீலர் வந்து எந்திரிச்சு வந்து நின்றுவாங்க நமக்குள்ள. அப்படியே அலெக்ஸ் என்ன சொல்லுவான்னா, சாவி குத்த கையில கொடுத்து "நீ போய் டோரை ஓப்பன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைப்பான். இவன் இங்க இருந்து "குட் பாய், உட்காரு, சீட் சீட்" அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது அவளால. கையில ஒரே ஒரு வெப்பன் இருக்கு, அதையும் டோரை லாக் பண்ணிட்டான். இந்த பக்கத்து நாய் இருக்கு, இந்த பக்கத்து சைக்கோ வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நாய் அக்ரெசிவ் ஆகி விரட்ட ஆரம்பிச்சிருது. இவங்க வந்து சாவியை அந்த கதவுலயே வச்சுட்டு "ஓடு ஓடு, மாடிக்கு ஓடு" அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடிடுவாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த டோரை திறக்க முடியாத மாதிரி ஒரு அலமாரி இருக்கும், அதை தூக்கி நாட்டி வச்சிடுறாங்க. அப்படியே அந்த சைக்கோவை காட்டுறாங்க. சைக்கோ வந்து அவன் பெட்டி கீழே ஒரு கண்ணு இருந்துச்சுல, அந்த கண்ணை எடுத்துட்டு கையில வச்சு பாத்துக்கிருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்து அலெக்ஸை காட்டுறாங்க. அலெக்ஸ் வந்து அந்த ரிமோட்டை வச்சு அதை அமுக்கிக்கிட்டே இருக்கான். "என்னடா பண்றேன்னு" கேட்டா, "இதுல ரேஞ்சு கிடைச்சுன்னா, நமக்கு சிக்னல் கிடைச்சுன்னா போலீஸ்காரங்க வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்னடா அப்ப நம்ம மாட்டிக்கிருவோமேடா" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, "இல்ல இது ராபரி மட்டும் இல்ல, அந்த ஆள் தான் மாட்டுவான், நம்ம மாட்ட மாட்டோம். அந்த ஆள் தான் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிருக்கான், அதனால நம்ம மாட்ட மாட்டோம்." இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டோர் வழியா வந்து சைக்கோ புல்லட்டை செதற விட்டுக்கிருப்பான். அப்ப அலெக்ஸ் சொல்லுவான், "நீ போயிரு, அந்த ஏசி வெண்ட் வழியா போயிரு" அப்படின்னு சொல்லுவான். அவளும் ஏசி வெண்ட் வழியா உள்ள போயிருவா. போறப்போ அலெக்ஸ் அப்படின்டுவா, "நீ போ, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா கரெக்டா அந்த புல்லட் அடிச்சதுக்கும் அதுக்கும் ராட் வீலர் நாய் உள்ள வந்து அப்படியே இவனை தள்ளி விட்டுரும் பின்னாடி. இவன் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுந்துருவான், வெளியே வந்து விழுந்துருவான். அந்த கண்ணாடி ரூஃப் மேல விழுந்துருவான். ஹீரோயின் வந்து அந்த ஏசி வெண்ட் வழியா போனால இப்ப பார்த்தா அதுக்குள்ள வந்து அந்த ராட் வீலர் நாய் வந்துடும். அது விரட்டிட்டு வரும். அந்த கண்ணாடி கிராக் ஆகுதுல, அதுக்கு கீழே தான் அந்த சைக்கோ நிக்கிறான். அவனுக்கு கேட்குது அந்த கண்ணாடி கிராக் ஆகுறது. அந்த பக்கத்து ஆல்மோஸ்ட் பார்த்தா ரேட்பிலர் நாய் கடிக்கவே வந்துருச்சு, கிட்டக்க வந்துருச்சு. அப்ப பார்த்தா அவ முழுங்க ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த நாய்க்கு பயந்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருவா. நேர தலையில போய் சுருகிடுவா. இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு சைக்கோ என்ன பண்ணுவான், மேல போவான். மேல போயிட்டு கரெக்டா அந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியில பார்த்து சுடுவான். அலெக்ஸ் தான் சுட போவான். ஆனா பார்த்தா அது கொஞ்சம் தள்ளி கண்ணாடியில போட்டுரும். கண்ணாடியில போட்டோம்னா தொப்புன்னு விழுந்து உள்ளே விழுந்துருவான் திருப்பி.
எங்க வீட்டுக்குள்ளேயே. அவன் அந்த பக்கம் விழுந்திருந்தானா வீட்டுக்கு வெளியே விழுந்திருப்பான், ஓடி இருக்கலாம். அவன் நேரம் உள்ளே விழுந்துட்டான். இப்போ அலெக்ஸ் அந்த ரிமோட் எடுத்துக்கிட்டு அந்த இதுகிட்ட போறான், எப்படியாவது இதை ஆன் பண்ணிடுவோம், சிக்னல் ஆன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில பார்த்தா சைக்கோ வந்து கண்ட மாதிரி சுட்டுக்கு இருக்கான். வந்து பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். பார்த்தா அந்த கத்திரிக்கோள் மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்கோள் இருக்கு, அதை வச்சு ஒரு சொருகிடுறான். இப்போ வந்து அந்த ரிமோட் வந்து அந்த சைக்கோட்ட தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த வெண்ட், அந்த ஏர் வெண்ட்ல தவந்துகிட்டே வெளியே வராங்க. அந்த பிளேட்டை மட்டும் எத்தி வெளியே தள்ளி விட்டுட்டாங்கன்னா எப்படியும் வெளியே வந்துடலாம் அப்படின்னு தப்பிச்சிடலாம், எப்படினாலும் தப்பிச்சிடலாம். கரெக்டா 3வது கிக்ல அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆஹா, இந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னா நம்ம நினைப்போம். கரெக்டா பார்த்தா ஒரு கை வந்து அப்படியே தலையை பிடிச்சி இழுத்துரும், கீழே இழுத்து அடிக்கும். அடி பிச்சிருவான் போட்டு. அவ்வளவுதான், ஹீரோனியை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தா கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு அடுத்த சீன் ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அவளை கட்டி போட்டிருப்பான் தலைகீழா. அந்த இது முழுக்க ஒருத்தல கட்டி போட்டிருந்தேன்ல, அந்த மாதிரி கட்டி போட்டிருப்பான். ஹீரோனி சொல்லுவா, ப்ளீஸ் என்னைய விட்டுரு, நாங்க வந்து வெளியே யார்ட்டும் சொல்ல மாட்டோம், நீ இப்படிலாம் பண்றதுனால மட்டும் உன்னோட இறந்து போன பொண்ணு கிடைச்சிருவாளா அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து இவன் சொல்லுவான், சைக்கோ சொல்லுவான், எனக்கு என் பொண்ணு கிடைச்சிருப்பா, நீங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தா, உங்களாலதான் இப்ப அவ செத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நீங்க அவளை மட்டும் சாகடிக்கல, அவ வயிற்றுல இருந்த என்னோட குழந்தையும் சாகடிச்சிட்டீங்க. நான் கடத்திட்டு வந்து உன்னால தானே என் பொண்ணு செத்து போச்சு, எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தான் நான் அவளை வச்சிருந்தேன். இங்க நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு எல்லாமே, இப்ப இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், இப்போ நீ தான் எனக்கு ஒரு குழந்தைய பெத்து தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி அந்த போட்டு அலெக்ஸை காட்டுறாங்க. அலெக்ஸ் வந்து மெதுவா எந்திரிச்சுக்கு இருக்கான். என்னடா இவ்வளவு பெரிய கத்திரிக்கோள்ல குத்துவாங்கன்னா பார்த்தா எந்திரிச்சுக்கு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த கிழமை வந்து குத்துனது வந்து இவன அலெக்ஸா இல்ல, அந்த மணி ஒருத்தர் செத்து போயிருந்தான்ல, அவனை மாத்தி குத்திருப்பான். அப்ப இவனுக்கு அடிக்கிறதுக்கு அந்த நாய் விரட்டிட்டு வருது. இவன் பார்த்தா என்ன பண்ணிடுறான், அந்த ரூம்குள்ள வச்சு அந்த நாயை லாக் பண்ணிடுறான். அந்த பக்கம் பார்த்தா சைக்கோவை காட்டுறாங்க. சைக்கோ வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான், எடுத்து அதை ஹீட் பண்றான். அந்த ஹீரோனை கட்டி தொங்க விட்டுருக்கான்ல, அப்ப கையில கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு அந்த ஃபேண்ட்டை வந்து கத்திரிக்கோள் வச்சு கிழிக்கிறான். நான் ஒன்னும் ரேபிஸ்ட் கிடையாது, நான் உன்னை ஒன்னும் ரேப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீட் பண்ணல அதை வந்து ஒரு இதுல வந்து உரியிறான். அதை வந்து எடுத்து நான் ஒன்னும் ரேப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் இன்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பயே ஐயூஐ பண்ணியிருக்காப்ல தலைவன். இப்ப அதே மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இவ பக்கத்துல வரும்போது அவ பயங்கரமா குதிப்பா, ஐயோ என் பக்கத்துல வராத, என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுக்கு சைக்கு சொல்லுவான், வெறும் 9 மாசம் தான், எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப அதை இன்ஜெக்ட் பண்றதுக்காக போவான்ல, அப்படியே பார்த்தா கிழவனுக்கு ரத்தம் தெரிக்குது. என்னன்னு பார்த்தா பின்னுக்கு அலெக்ஸ் வந்து சுத்தியில வச்சு அடி டம்முன்னு அடிச்சுக்கு இருப்பான். பார்த்தா அதுக்கப்புறம் ஹீரோனியை வந்து கட்ல ஊத்து விட்டு ஹீரோனி என்ன பண்ணிடுவா, இவனை போட்டு அடிச்சு அந்த இன்ஜெக்ட் பண்றதுக்காக வச்சிருந்தால ஒரு டியூப், அதை எடுத்து இவனோட வாயிலேயே சொருகிடுவா. சொருகிட்டு இவனை கட்டி போட்டு சைக்கோவை கட்டி போட்டு இவங்க கிளம்பி போவாங்க. இப்ப அந்த சைக்கோ சொல்றான், உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சுல, நீ என் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவங்க கீழே அவனை லாக் பண்ணி வச்சுட்டு மேல வந்து மெயின் டோர் வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கீயா திறந்துக்கு இருக்காங்க. இப்ப கடைசி பூட்டு சாவி வச்சு ஓபன் பண்ணா கரெக்டா டோரை ஓபன் பண்ணும் போது சைக்கோ வந்துருவான். வந்து ஒரே சுடு உடம்புல புல்லட் இறங்கிடும், செத்துருவான் அலெக்ஸ். இந்த படத்துல எப்ப நம்ம முடிய போது தப்பிக்க போறாங்க நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அது படம் இன்னும் முடியல அப்படி அந்த மாதிரியே இருக்கும். இப்ப அந்த டோரை அப்படியே ஓபன் பண்ணி ஹீரோயின் மட்டும் வெளியே ஓடி வந்துடுறா அந்த பண பேக்கோட. ஓடிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்று பாப்பா, இப்போ நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தா அங்கிருந்து நாய் விரட்டிட்டு வந்துடும். நாய் விரட்டிட்டு வந்தோன்னா என்ன பண்ணுவா, குடுன்னு ஓடி ஒரு செவுருமா இருக்கும், அதுல ஏறி தவி போயிட்டு இவளோட காருக்குள்ள போய் உட்காந்துக்குருவா. காருக்குள்ள ஒரு பக்கத்து தான் கண்ணாடி க்ளோஸா இருக்கும், இன்னொரு பக்கம் கண்ணாடி ஓப்பன்ல இருக்கும். கீயை தேடுவா, கீ கிடைக்காது. என்னடா கீயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருந்து பார்த்தா அதுக்குன்னு அந்த ரேட் பில்லர் நாய் வந்துடும். வந்து ஒரு பக்கம் கண்ணாடி தானே பூட்டி இருக்கும், இன்னொரு பக்கத்து கண்ணாடி வழியா வர ட்ரை பண்ணும். பார்த்தா இவன் வந்து கண்ணாடியை வந்து லாக் பண்ணிடுவா. லாக் பண்ணிட்டு இப்ப எப்படி நல்லா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுவா. இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பின்னுக்கு இருக்கிற டிக்கியை ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து அதுக்குள்ள அந்த நாய் வந்த உடனே அதை அப்படியே லாக் பண்றதுதான் பிளானு. அதே மாதிரி பண்ணிடுவா. பண்ணிட்டு கீழே இறங்குவால, காருக்குள்ள வந்து நாயை அடைச்சிட்டு வெளியே விழுவா. வெளியே விழுந்துட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு திரும்புவா. பார்த்தா அங்கிட்டு இருந்து அந்த சைக்கோ வந்துருவான். சைக்கோ வந்து மண்டையில டம்முன்னு அடிச்சுட்டு அப்படியே முடிய பிடிச்சி இழுத்துட்டு போவான். அதுதான் நம்ம ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த சீனு. அதுக்கப்புறம் தான் அவ்வளவுதான். இப்ப ஹீரோனை இழுத்துட்டு வந்து உள்ள வந்து வீட்டுக்குள்ள பூட்டிடுவான். அப்படியே எல்லா லாக்கையும் ஒவ்வொரு லாக்கா போட்டுக்கிட்டே வருவான். அவ்வளவுதான், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப ஹீரோனி சாக போறாங்கன்னு நம்ம நினைப்போம்ல, அப்பதான் பார்த்தா அந்த அந்த லேடி பக் ஒண்ணு இவளுக்கு வரும்னு சொன்னோம்ல, அது வந்து இவ கையில வந்து படும். அந்த லேடி பக் வந்து நிற்கும். அது வந்தாலே இவளுக்கு வந்து ஒரு அதிசயம் நடக்கும். அந்த மாதிரி தான் இவ நினைச்சிருப்பா. பார்த்தா அது பறந்து போறப்போ அந்த ரிமோட் வந்து கண்ணில் இருக்கும். அந்த ரிமோட் எடுத்து என்ன பண்ணிடுவா, அந்த இதை அமுக்கிடுவா. அமுக்கணும்னா சிக்னல் வந்து சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்ட்ல வந்து இவனுக்கு சைக்கோக்கு வந்து மண்டை ஹீட் ஆயிரும், பைத்தியம் மாதிரி ஆயிடுவான்.
அப்படியே கீழே சுத்தியல் இருக்கும், எடுத்து அதை வச்சு டம்மு டும்முன்னு அடிச்சுட்டு மெயின் டோர் வழியா ஓடிடுவா, வெளியே ஓடிடுவா. கரெக்டா ஒரு ஒரு 10 செகண்டே போலீஸ்காரங்க வந்துருவாங்க. அந்த சிக்னல் கிடைச்சிட்டு பார்த்தா இவளும் போயிடுவா. அப்படியே கட் பண்றாங்க. ஒரு ஒரு காஃபி ஷாப்ல வந்து காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க. யாரு? ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சியும். காஃபி குடிக்கும் போது செய்தியில வருது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் வீட்டுல வந்து 2 பேரு திருட போயிருக்காங்க. அவரை காப்பாத்திக்கிறதுனால 2 பேத்தையும் கொண்டுட்டாரு. இதுல இவர் மேல எந்த தப்பும் இல்ல, இவர் இப்ப நல்லாதான் இருக்காரு, இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு செய்தியில சொல்றதை கேட்டு இவ பயந்துடுறா. ஏன்னா இவதான் அடிச்சுதான் பயங்கரமா அடிச்சிருப்பா. அவன் ஆனா சாகவே இல்லை இன்னும். கடைசியில பார்த்தா இவளும் இவன் தங்கச்சியும் கலிபோர்னியாவுக்கு போறதுக்காக போவாங்க. அப்படியே அந்த படம் முடிஞ்சிடும்.